இன்றைய நமது செய்தியாளர் பார்வையில் இரு செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து ஆனந்தன், தென்காசியிலிருந்து சுந்தர மகேஷ். முதலில் சென்னை செய்தியாளரிடம் பேசலாம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி சென்னைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன விவரம்? திலகவதி, முதல் முறையாக சென்னையில கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது 6வது போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சுமார் ஒரு 20 கோடி இளைஞர்களுடைய திறமையை ஆராய்ந்து அதில் குறிப்பிட்ட ஒரு 1000 பேரை பல்வேறு விளையாட்டு பிரிவில் தேர்வு செய்து ஒலிம்பிக்கில் தங்கம் பெறுவதை இலக்காக கொண்டு வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்து இந்தியா முழுவதும் இந்த விளையாட்டு போட்டியானது நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சென்னையில், அதே போல கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இந்த போட்டியானது நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நாளை முதல் இந்த போட்டியானது தொடங்கி 31ஆம் தேதி வரை இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, எழும்பூர், நுங்கம்பாக்கம், அதே போல வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில போட்டிகள் நடைபெறுகிறது. அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை காவல்துறை திட்டமிட்டு வருகிறார்கள். இந்த போட்டியை தொடங்கி வைக்கத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை இங்கு வர இருக்கிறார். அவருக்கு ஒட்டுமொத்தமாகவே காவலர்கள் அவர் வரக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து பாதுகாப்பு பணியை திட்டமிட்டு அந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வர்றாங்க. 5 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட திட்டமிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நேர் உள் விளையாட்டு அரங்கிற்கு வரக்கூடிய பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் எப்படி செல்ல வேண்டும், எங்கு அமர வேண்டும் உள்ளிட்ட அனைத்தும் திட்டமிட்டு தற்போது காவல்துறை பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி 5 மணிக்கு சென்னை அங்கிருந்து விமானம் மூலமாக அடையார் NSI அடையார் கேட் அங்கு இறங்கி அதன் மூலமாக கார் மூலமாக இங்கே வருகிறார். அதன் பிறகு ஆளுநர் மாளிகை செல்கிறார். அவர் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்துமே முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்கிறது. ஒட்டுமொத்தமாகவே 22,000 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நாளை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அதன் பிறகு திருச்சி செல்கிறார். திருச்சியிலும் அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கேலோ இந்தியானது இந்தியா முழுவதும், அதாவது பல்வேறு மாநிலங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் தற்போது திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால நாளை முதல் தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. நான் நிற்கக்கூடிய இடம் நேர் உள் விளையாட்டு அரங்கில் தற்போது பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. உள்ளே யாரும் அனுமதிக்கவில்லை. காவல்துறையானது நேர் உள் விளையாட்டு அரங்கில் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து கேட்டிலுமே பாதுகாப்பு பணியை பலப்படுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய கேலோ இந்தியா லோகோ வரையப்பட்டு அரங்கம் முழுவதுமே மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. நேர் உள் விளையாட்டு அரங்கில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம நடைபெற்று பார்த்திருப்போம். ஆனால் இந்த விளையாட்டு போட்டி நடைபெறுவதும், அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையொட்டி இங்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க பிரதமர் இங்கு வருவதையொட்டி எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு விவரங்கள் குறித்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நன்றி ஆனந்தன். அடுத்ததாக, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைய என்ன காரணம்? உறுப்பினர்கள் வரவில்லையா? அங்கு நிலவக்கூடிய பிரச்சனை என்ன? சுந்தர மகேஷ். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை நகராட்சியை பொறுத்தவரை 24 வார்டுகள் உள்ளன. இந்த 24 வார்டுகளிலும் 10 வார்டுகளில் அதிமுக கவுன்சிலர்களும், 7 வார்டுகளில் திமுக கவுன்சிலர்களும், 1 வார்டில் காங்கிரஸ் உறுப்பினரும், தொடர்ந்து 2 வார்டுகளில் சுயேட்சை உறுப்பினரும், 4 வார்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் இங்கிருந்த சுயேட்சை வேட்பாளர் ராமலட்சுமி என்பவர் நகர்மன்ற தலைவியாக தேர்வு செய்யப்பட்டார். தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் இங்கு கூட்டங்கள் ஒழுங்காக நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் திடீரென அந்த 2 சுயேட்சை உறுப்பினர்களும் நகர்மன்ற தலைவியோடு சேர்த்து 2 சுயேட்சை உறுப்பினர்களுமே திமுகவுக்கு கட்சி மாறி சென்றனர். இந்த சூழ்நிலையில்
இந்த நகராட்சியானது திமுக வாசமாக மாறியது. அன்றிலிருந்து நடைபெற்ற கூட்டங்களில் வந்து இங்கிருந்து உள்ள அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் வந்து வெறும் கூச்ச குழப்பம் வந்து இந்த கூட்டம் வந்து முடிவடையக்கூடிய சூழ்நிலையிலே இருந்தது. தொடர்ந்து கூட்டங்கள் வந்து சரியாக நடைபெறாமலும் மக்கள் பணிகள் நடைபெறாமலும் சென்ற மாதம் நடைபெற்ற 2 கூட்டங்களுமே வந்து கோரம் இல்லாத சூழ்நிலையில் வந்து ரத்து செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள அதிமுக உறுப்பினர்கள், பாஜக உறுப்பினர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் 6 பேர் உட்பட 19 கவுன்சிலர்கள் வந்து ஆணையாளரை சந்தித்து தலைமை மீது வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மனு அளித்திருந்தனர். அந்த மனு மீதான வாக்கெடுப்பு என்பது இன்று 18ஆம் தேதி நடைபெறும் என்று வந்து ஆணையாளர் சுகந்தி அறிவித்திருந்தார். அதன்படி இன்று வந்து அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு துவங்கியது முதல் வந்து இன்று 13 உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்த காரணத்தினால் வந்து அதிகப்படியான உறுப்பினர்கள் வராத காரணத்தினால் இந்த தலைமை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து தோல்வியடைந்ததாக ஆணையாளர் அறிவித்தார். சுகந்தி அவர்கள் அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா நகராட்சி பூங்கா, முத்துசாமி பூங்கா வந்து 1.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அதேபோல் முன்மயானம் என்பது தொடர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு வந்து சந்தை, வாரச்சந்தை மற்றும் மட்டன் சந்தை உள்ளிட்டவை வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து அதன் புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று அனைத்து பணிகளுமே நிறைவடைந்து எதுவுமே திறக்கப்படாமல் இன்று மக்கள் பயன்பாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் உள்ளதாகவும், ஏற்கனவே பூங்கா முழுவதும் மீண்டும் புதர் மண்டிய விட்டதாகவும் வந்து தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 100க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படாதனால் மக்கள் பணிகள் பெரும் பாதிப்பில் உள்ளதாகவும் வந்து இந்த பகுதி கவுன்சிலர்கள், அதாவது உறுப்பினர்கள் வந்து குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு அதிகமானோர் வராததற்கும் காரணமாக பல்வேறு காரணங்களை இங்குள்ள உறுப்பினர்கள், அதாவது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து தெரிவித்து வருகிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரமகேஷ். அடுத்ததாக அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பாடகி சித்ரா வெளியிட்ட வீடியோ விவாதத்தை எழுப்பியிருக்கும் நிலையில் அவருக்கு ஆதரவான குரல்களும் வலுத்துள்ளன. விவரங்களை நமது செய்தியாளர் சனாவிடம் கேட்கலாம். சனா, அயோத்தி கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பாடகி சித்ரா வெளியிட்டிருந்த வீடியோல இருக்கக்கூடிய கருத்து என்ன? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல? அவருக்கு எதிராக என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டன? அவருக்கு ஆதரவாக என்னென்ன குரல்கள் வலுத்திருக்கின்றன? அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி மிகவும் கோலாகலமா நடைபெற இருக்கு. பலதரப்பட்ட விஐபிக்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை முன்னிட்டு பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தாங்க. அதில் அவங்க ஒரு பாடல் ஒன்றை பதிவு செய்து முக்கியமாக அயோத்தி கும்பாபிஷேகம் நடக்கிற ஜனவரி 22ஆம் தேதி மதியம் 12:20 மணிக்கு எல்லோரும் வீட்டில் இருந்து ஸ்ரீ ராம ஜெய ராம ராம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மாலை ஈவினிங், அதாவது எல்லோரும் அவங்க வீட்டில் இருந்துட்டு குறைந்தது 5 அகல் விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அந்த வீடியோல பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த வீடியோவை முடிக்கிறப்போ சமஸ்கிருத வார்த்தை ஒன்றையும் பதிவிட்டு சித்ரா அந்த வீடியோவை முடிச்சிருந்தாங்க. ஸோ சித்ராவுடைய இந்த வீடியோவுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் ஆதரவும் கண்டனமும் தெரிவிச்சிட்டு வராங்க. பின்னணி பாடகர் சூரஜ் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி எத்தனை அடையாளங்களை அழிக்க போறாங்க, சித்ரா மாதிரியான எத்தனை உண்மை முகங்கள் இனிமேல் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய ஆதரவை சித்ராவுக்கு முழுக்க கொடுப்பதாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சகிப்பு தன்மையின்மை உச்சத்தில் இருப்பதை இது சுட்டி காட்டுது அப்படிங்கிற மாதிரியும் குஷ்பு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ சித்ரா தரப்புல இருந்து இதை பேசுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க இப்ப கொச்சின்ல இருக்கிறதுனால இது சம்பந்தமா எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சனா. நீ அடுத்தடுத்த கட்டங்கள்ல ராமர் கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பாக அரசியல் ரீதியாகவும் சரி, கலைத்துறை ரீதியாகவும் சரி, தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.